ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பைத்தான் பண்ணியிருந்தோம், அடுத்தபடியாக சி ப்ரோக்ராமிங் பண்ணியிருந்தோம் அனாலிஸ்ட் பசங்களுக்காண்டி. இப்போ ஜாவா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாவா வந்து நம்ம தேர்ட் செமஸ்டர் சிஎஸ்சி அண்டு ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கும், ஃபிஃப்த்து செமஸ்டர் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். நான் இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்கிங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, கம்ப்யூட்டரில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேர்மாக பிரிக்கும். ஒன்று வந்து டெக்னாலஜி வைஸ் அப்படிப்பாங்க, செகண்ட் வந்து ப்ரோக்ராமிங் பேரடிகம்பாங்க. ஓகே, தட் இஸ் பேட்டர்ன் வைஸ்மாங்க. டெக்னாலஜி வைஸ்னால் என்ன அப்படின்னா, உங்கள் கம்ப்யூட்டர் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு. உங்களுக்கு வந்து டெக்னாலஜின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹார்ட்வேர் காம்பனண்ட்டை பேஸ் பண்ணது. உங்கள் கம்ப்யூட்டர் வந்து எப்படிலாம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்னால் பெரிய சைஸ் கம்ப்யூட்டர் ஆகும். செகண்ட் ஜென்ரேஷன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சைஸாக டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தேர்ட் ஜென்ரேஷன் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ்பாங்க. அந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட் வந்து எல்லா டிரான்சிஸ்டரையும் கம்பைன் பண்ணி ஒரு ஐசி மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஃபோர்த் ஜென்ரேஷன் மைக்ரோ ப்ராசஸர் கிட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்பாங்க. இது வந்து ஹார்ட்வேர் காம்பனண்ட். அப்போ அந்த ஹார்ட்வேர் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரூம் சைஸில் இருக்கும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் எந்த சைஸில் வச்சுருக்கோம் பாருங்கள். லேப்டாப் வந்தாச்சு, இப்போ மொபைல்லேயே நம்ம கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ அது ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் மாதிரி வந்தாச்சு. ஓகே, இது வந்து ஹார்ட்வேர் சைடில் உள்ள அதோட டெக்னாலஜி ஜென்ரேஷன் என்னென்னு. ப்ரோக்ராமிங் பேரடிகம் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரோக்ராமிங் எப்படி எவால்வ் ஆச்சு. இப்போ நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். எப்படி இந்த ப்ரோக்ராமிங் உள்ளே வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம் இருந்துச்சு, ஒவ்வொரு ஜென்ரேஷன் என்னென்ன ப்ரோக்ராம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷின் லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வந்துச்சு. மெஷின் லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னா என்னென்னா, அதில் 0, 1 அதை தவிர எதுவுமே இருக்காது. அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னால் அது 0, 1க்கு பதிலாக நெக்ஸ்ட்டு அது வந்து கொஞ்சம் யூசர் அண்டர்ஸ்டாண்டிங்காக அடுத்த லெவலில் ஒரு லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க, அசம்பிளி லெவல்மாங்க. ப்ரொசீஜர் லெவல் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு டாஸ்க்கை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணுறது. இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான் இப்போ நம்ம சிலபஸில் இருக்குது. அதை வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்தா சிம்பாலிக் ப்ரோக்ராமிங். இப்போ நம்ம சிலபஸ் வந்து ஊப்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிம்பாலிக் ப்ரோக்ராமிங்னா என்னென்னா, இப்போ நம்ம கேமிங் விளாட்றது, இல்லை நீங்கள் எங்கெல்லாம் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் பார்க்குறீங்க, அங்கே வாய்ஸ் வருது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்பாங்க. வாய்ஸ் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஏடிஎம்மில் கார்டை இன்சர்ட் பண்ணும்போது அதே வாய்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வரலாம் வந்து சிம்பாலிக் ப்ரோக்ராமிங்கில் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம சிலபஸ் வந்து ஊப்ஸ்னால் வந்து ஃபஸ்ட்டு 4 என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மெஷின் லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் அப்படிப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணாங்க. இதில் வந்து ரெண்டு நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று இருக்கும், இல்லை 0 இருக்கும். வேறு எந்த நம்பருமே இருக்காது. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா, அதில் உள்ள நீங்கள் யூஸ் பண்ணுற என்னென்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்க, ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது டாஸ்க் பண்ணுறோம், எல்லாமே 0 and 1 வச்சு தான் பண்ணுவாங்க. அது என்னென்ன மீனிங் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு அடிஷன் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு எதுவுமே தெரியாது. அப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து ஏதோ ஒரு நம்பரை வச்சு சொல்லுவாங்க. இந்த நம்பரை கொடுத்தா இது வந்து அடிஷன் பண்ணும், இந்த நம்பரை கொடுத்தா 0, 1 காம்பினேஷனில் இந்த நம்பரை கொடுத்தா அடிஷன் பண்ணும், இதே 0, 1 காம்பினேஷன் இந்த நம்பரை கொடுத்தா சப்ட்ராக்ஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அசைன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு கீபோர்டில் டைப் பண்ணுறோம், ஏன்னு டைப் பண்ணுறோன்னா அது ஆஸ்கி வேல்யூ 65 தான் ஸ்டோர் ஆகும். அப்போ 65ங்கிறோட ஆஸ்கி வேல்யூ நமக்கு வந்து இப்போ நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக சொல்லிடுறோம். ஏங்கிற நம்ம டைப் பண்ணுறோம், அது ஆஸ்கி வேல்யூ 65, அந்த 65 ஸ்டோர் ஆகும். 65க்கோட ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ 0, 1 இருக்குல்ல, அந்த 0, 1 தான் ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணாங்க. அது அப்படியே மாறி இப்போ நமக்கு என்னது, நம்ம ஏன் டைப் பண்ணால் போதும், உள்ள பேக் எண்டில் வந்து எல்லா ப்ராசஸும் நடந்தது 0, 1 உள்ள ஸ்டோர் ஆகல. அப்போ அந்த மெஷின் லெவல் லாங்குவேஜில் வந்து எல்லாமே எந்த டாஸ்க் பண்ணாலும் சரி, எந்த இன்புட் கொடுத்தாலுமே எல்லாம் 0, 1 காம்பினேஷன்லேயே கொடுக்கணும். அப்போ மீனிங் என்ன அப்படின்னா, அதில் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமர் வந்து கண்டிப்பாக நமக்கு என்னது அந்த ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் அந்த 0, 1 காம்பினேஷன் மெமரைஸ் பண்ணால் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும், இல்லை ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, அதில் பார்த்தா ஹை ஸ்பீட், இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடு, நம்ம 0, 1 தான். அப்போ கம்ப்யூட்டர் எதை அக்செப்ட் பண்ணும், 0, 1 தான் அக்செப்ட் பண்ணும். அப்போ நீங்கள் இன்புட்டும் 0, 1லேயே கொடுக்குறீங்க, ஃபாஸ்ட்டாக ரன் ஆயிரும். ஓகே, அப்போ இல்லை கம்பைலர் இன்டர்பிரேட்டர் எதுவுமே தேவையில்லை. ட்ராபேக் என்னென்னா, அதில் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஆல்ரெடி அதில் ஃபெமிலியராக இருக்கணும். அப்போ அவருக்கு வந்து எல்லா இதுவும் மெமரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஒன்றில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கே பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ எல்லாம் மொபைல் வந்தாச்சு. ஒரு 5 years 10 years முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மைண்டில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 5 to 10 லேண்ட்லைன் நம்பராக மைண்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக் எந்த நம்பரும் மைண்டில் கிடையாது, எல்லாம் மொபைலில் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம மெமரைஸ் பண்ணி படுக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, அப்போ அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் உள்ளவங்கலாம் ஒன்லி ஃபெமிலியர் ப்ரோக்ராமர் இருப்பாங்களா, அவங்க மட்டும்தான் அதை பற்றின உள்ள டாஸ்க் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான்
அவங்க யூஸ் பண்ண அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியுமே தவிர வேறு யாருமே ஆப்ரேட் பண்ண முடியாது. அப்போ இது வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. அப்புறம் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ், இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, 0 1 எனக்கு ஸ்டோர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு பதில் அடுத்த ஒரு கோடு கொண்டு வந்தாங்க, நிமானிக்ஸ் கோடுமாங்க. நிமானிக்ஸ் கோடுனா மீனிங் என்ன, மெஷின் கோட் அப்படிம்பாங்க. ஓகே, எனக்கு வந்து எனது நிமானிக்ஸ் கோட்னா மிஷின் கோட் அப்படிம்பாங்க. இப்போ நான் மூவ்னு கொடுத்துருக்கேன், மூவ், கால், ஆட்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், சிஎம்பினா கம்பேர் பண்ணுறது. மூவ்னா என்னென்னா நீங்கள் A = 10 கொடுத்தா மீனிங் என்ன, 10ங்கிற வேல்யூ ஏக்கு மூவ் ஆகுது. கால் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த மாதிரிலாம் வரும். ஓகே, அப்போ அதை கம்பேர் பண்ணாமல் எனக்கு 0 1 மைண்டுக்குள்ளே வைக்கிறது பதிலாக நான் இதை ஈஸியாக வச்சுக்கலாம். அப்போ ஆடுன்னு கொடுத்தா எனக்கு அடிஷன் நடந்துடும், சப்னு கொடுத்தா சப்ட்ராக்ஷன் நடந்துடும். அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி செகண்ட் ஜென்ரேஷன் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் கொண்டு வந்தால் மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோல் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து தேர்ட் ஒன். இது தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து பை டிஃபால்ட்டாக ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னால் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ப்ரோக்ராமிங் எழுதும்போது ஏதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம சி லாங்குவேஜில் படிக்கும்போது ஸ்கேன் அப், பிரிண்ட் அப்லாம் டைப் பண்ணோம், அதெல்லாம் டைப் பண்ணிங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே, அதோட ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெயின் ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மெயின் ப்ரோக்ராம் வந்து ஃபங்க்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. நீங்கள் என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு டாஸ்க்கும் தனித்தனி ஃபங்க்ஷனாக வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ மெயின் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு காலேஜ் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறீங்க, ஒரு செமினார் நடத்த போகிறீங்கன்னா அந்த செமினாருங்கிறது மெயின் ப்ரோக்ராம். அதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தனியாக ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் என்னது பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஈவெண்ட் ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, கோடிங் கான்டெஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அப்போ அந்த மெயின் ப்ரோக்ராம் வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்பாங்க. இல்லை யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பேரும் ப்ரொசீஜர் இல்லை ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ப்ரொசீஜரும் அதுக்கான டாஸ்க்கை மட்டும் தான் பண்ணும். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனில் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் கோடிங் டச் பண்ண அவசியம் இல்லை. இது தேர்ட் ஒன். ஓகே, அதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டேட்டாவெலாம் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, 2 டைப் ஆஃப் டேட்டா சொல்லுவாங்க. ஒன்று குளோபல் டேட்டாம்பாங்க, அப்புறம் லோக்கல் டேட்டாம்பாங்க. குளோபல் டேட்டானா மீனிங் என்ன, எல்லா ஃபங்க்ஷனும் அக்சஸ் பண்ணால் அதுக்கு பேர் குளோபல் டேட்டா. ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் அக்சஸ் பண்ணால் அதுக்கு பேர் லோக்கல் டேட்டா அப்படிம்பாங்க. அதே மாதிரி குளோபல் டேட்டா வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது, 2 ஃபங்க்ஷனுமே அக்சஸ் பண்ணிக்கலாம் குளோபல் டேட்டாவை. ஆனால் ஃபங்க்ஷன் 1 உள்ள லோக்கல் டேட்டாவை ஃபங்க்ஷன் 1 மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷன் 2 உள்ள லோக்கல் டேட்டா வந்து அக்சஸ் பை ஃபங்க்ஷன் 2 மட்டும் தான். ஓகே, இது ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்காண்டி கொடுத்தாங்க அப்படின்னா, அல்காரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அல்காரம் எப்படி வருது, நம்ம எவ்வளோ எஃபிஷியண்டாக கோட் பண்ணுறோம், இதுதான் பார்ப்பாங்க. லார்ஜர் ப்ரோக்ராம்ஸ் வந்து டிவைடட் டு ஸ்மாலர் ஃபங்க்ஷனாக பிரிச்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஷேர் த குளோபல் டேட்டாவை ஷேர் பண்ணிங்கன்னா, டேட்டா மூவ் ஃப்ரீலி ஃப்ரம் ஒன் ஃபங்க்ஷன் டு அனதர் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்கள் டேட்டாவை மூவ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம யூஸ் பண்ணுற அப்ரோச் என்னென்னா, எம்ப்ளாய்ஸ் டாப் டவுன் அப்ரோச் இன் ப்ரோக்ராம் டிசைன். டாப் டவுன் அது அப்புறம் என்னென்னு சொல்கிறேன். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சி அண்ட் ஃபோர்ட்ரான் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அப்போ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், இதுதான் நம்ம சிலபஸ். ஓகே, இது வந்து 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லேருந்து ஆப்ரேட் ஆகுது. இது ஹை லெவல் லாங்குவேஜ் தான். இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிமா. ஓகே, ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, அதில் டேட்டாவும் இருக்கும், ஃபங்க்ஷனும் இருக்கும். ஓகே, ஆப்ஜெக்ட்டுங்கிற டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். இப்போ ஆட்ரிபியூட், டேட்டாக்கு பேர் இன்னொரு பேர் வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஃபங்க்ஷனுக்கு வந்து ப்ரொசீஜர் ஆர் மெத்தட்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, இது ஆப்ஜெக்ட்டுங்கிறது மேபி எனி பர்சன், யாரோ ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு திங்ஸாக இருக்கலாம். அதை வந்து கம்ப்யூட்டர் டீல் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் அடிப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு கிளாஸில் ஒரு 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட்டோமேட்டிக் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னமே கிடையாது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான நேம் என்ன, அவனோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அவனோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஏஜ் என்ன, இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக படிக்கிறதா படிப்பான், ரீடிங் பண்ணுறது, ரைட்டிங் ஒர்க் பண்ணுறான்னா ரைட்டிங் பண்ணுறான். அப்போ நெக்ஸ்ட் வந்து ரன்னிங் பண்ணுறான். ஓகே வாக்கிங் போகிறான். ஸோ இதெல்லாம் வந்து அவனோட ஃபங்க்ஷன்ஸ், டெய்லி ரொட்டீனாக நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இதான் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக் சிம்பிளானது. ஒரு பர்சனாக இருக்கலாம் ஆர் எனிதிங், எந்த கம்ப்யூட்டரை டீல் பண்ணுற விஷயமா இருக்கணும், அவ்வளோதான். அந்த பெர்சனுங்கிறது அதான் சொன்னால் நேம், ஆதார், ஹைட்டு, வெயிட்டு, ஜெண்டர். மெத்தட்ஸ் வந்து ரன்னிங், வாக்கிங், ஈட்டிங் அண்ட் ஸ்லிப்பிங் இதெல்லாம் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், இது நான் பெர்சன் சொல்லியாச்சு. ஓகே, வேறு ஏதாவது டிவைஸ் திங்ஸ் சொல்லுங்கன்னா, கார்னு சொல்கிறேன். காருக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தா நேம், எந்த இயர், ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, என்ஜின் நம்பர் என்ன, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஆட்ரிபியூட்ஸ். என்ன மேக், எந்த கம்பெனி, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆட்ரிபியூட்ஸ். அதில் அது என்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஃபார்வர்டு போகும், இல்லை ரிவர்ஸில் போகும். இந்த 2 ஃபங்க்ஷன் தான் மெயினாக போகும். ஸோ இது வந்து அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள மெத்தட்ஸ். ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ஊப்ஸில் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஊப்ஸுங்கிறது வந்து நம்ம 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் வருது. 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டராக 1970 அதுக்கப்புறம் 75க்கு அப்புறம் அப்போ தான் நமக்கு வந்து இன்டர்நெட்டுங்கிற கான்செப்ட் உள்ளே வருது.
அப்போ இன்டர்நெட்டுங்கிற கான்செப்ட் உள்ளே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து டேட்டாக்கு இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரொசீஜர் இன்ட்டு ப்ரோக்ராமிங் பார்த்தா அல்காரிதம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இன்டர்நெட் உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, கம்ப்யூட்டர் டெவலப் ஆகும்போது அப்போ எல்லா டேட்டாவையும் செக்யூரிட்டி பண்ணணும். அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, டூப்ஸ் ட்ரீட்ஸ் டேட்டா அஸ் கிரிட்டிக்கல் எலமெண்ட். நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆட்ரிபியூட்ஸை வந்து கிரிட்டிக்கல் எலமெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்டர்நெட் வந்தாச்சுன்னா யாருனாலும் எதனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டேட்டாவை மற்றவங்க அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னால அந்த டேட்டாவை வந்து கிரிட்டிக்கல் எலமெண்ட்டாக வச்சுட்டு அதை செக்யூரிட்டியாக வைங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆப்ஜெக்ட் ஏ, ஆப்ஜெக்ட் பி, ஆப்ஜெக்ட் சின்னு இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும் டேட்டாவும் இருக்கும், ஃபங்க்ஷனும் இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஏல உள்ள டேட்டா வந்து அந்த ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் பியில் உள்ள டேட்டாவை அந்த ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் சியோட டேட்டாவை அந்த ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் ஆப்ஜெக்ட் ஏல உள்ள டேட்டாவை ஆப்ஜெக்ட் பி அக்சஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி ஆப்ஜெக்ட் சியும் அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஏடிஎம் கார்டு வச்சுருக்கோம். ஏடிஎம் கார்டுனா நான் ஒரு ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணுறேன். நான் என்னோட ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணும்போது நான் இப்போ பின் நம்பர் கொடுத்தோன்னே உள்ளே போகுது. அதில் எனக்கு வித்ட்ரான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. வித்ட்ராங்கிறது நான் அமௌண்ட்டை எடுக்கலாம், அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். நான் அந்த வித்ட்ராங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுது, என் அக்கௌண்ட்டில் உள்ள டேட்டா என்ன டேட்டா இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டில் நான் எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறது பண்ணுது. அப்போ மீனிங் என்னென்னா, அந்த ஃபங்க்ஷன் காமன் தான், வித்ட்ரா ஃபங்க்ஷன் தான். அந்த வித்ட்ரா ஃபங்க்ஷன் என் கார்டை போட்டோன்னே என் கார்டில் என் அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட்டை மட்டும் தான் நான் எடுக்க முடியும். அதே நெக்ஸ்ட் இன்னொரு யூஸர் ஒருத்தர் போகிறாரு, அவர் போய் கார்டை இன்சர்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த வித்ட்ரா ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ஆகும். அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஊப்ஸ், நல்லா மைண்டில் வச்சு. ஓகே, என்ன மீனிங்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து காமனாக தான் இருக்கும். ஓகே, அந்த ஃபங்க்ஷன்ஸ் காமன் தான். எந்த யூஸர் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த யூஸர் அவங்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து காமன் டு ஆல் த யூஸர், எல்லா யூஸருக்குமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து காமன் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது அந்த ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணும், அந்த கார்டு யாரோட கார்டோ அதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணும். ஓகே, அதே ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சூப்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் தான் டேட்டாக்கு தான் கொடுக்குறாங்க. ப்ரொசீஜர் வந்து அல்காரிதத்துக்கு கொடுத்தோம். இங்கே டேட்டா வந்து ஹிடன் அண்ட் கேனாட் பி அக்சஸ் அது வந்து ஹிடன் பண்ணியிருப்பாங்க, மற்றவங்க யாரும் இதை அக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறோம்னா இப்போ ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஆப்ஜெக்ட். எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம், அந்த ஆப்ஜெக்ட் எப்படி நான் அதை டிசைன் பண்ண போகிறோம், அதில் இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸாக வைக்க போகிறோம், இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸாக வைக்க போகிறோம், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கானது அதை பேஸ் பண்ணி தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுவோம். ஓகே, ஆப்ஜெக்ட் மே கம்யூனிகேட் வித் each other through functions. New data and functions can be added easily whenever necessary. எப்போ நீ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன அப்ரோச் யூஸ் பண்ணுறோம், ஃபாலோஸ் பாட்டம் அப் அப்ரோச். ஓகே, நம்ம ப்ரொசீஜர் இன்னும் டாப் டவுன் பார்த்தோம், இது பாட்டம் அப் அப்ரோச். எக்ஸாம்பிள் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா C++, ஸ்மால் டாக், C#, PHP, ஜாவா, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் வந்து ஜாவா தான் நமக்கு சிலபஸ். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் அடுத்து ஃபஸ்ட்டு சொன்ன டாப் டவுன் அப்ரோச்னா பாட்டம் அப்ரோச் என்ன அப்படின்னு கேட்டேன். அதில் பாருங்கள், டாப் டவுன் அப்ரோச் நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் எல்லா சப் ஃபங்க்ஷனும் நீங்கள் என்னது நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் ஃபஸ்ட்டு அண்ட் ஆல் த சப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்டு ஃப்ரம் மெயின்லேருந்து நீங்கள் மற்ற ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ணிங்கன்னா அது டாப் டவுன் அப்ரோச் அப்படிங்க. இதே பாட்டம் அப் அப்ரோச்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இது இந்த ஃபங்க்ஷன்ஸை ஃபுல்லாக நீங்கள் மெயினில் போய் இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. இது போய் பாட்டம் அப் அப்ரோச்சுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படியும் சொல்லிக்கலாம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது எடுத்தோன்னு நீங்கள் மேலேருந்து பார்க்குற ஃபஸ்ட்டு என்னென்ன டாஸ்க்லாம் வருது, அந்த டாஸ்க்கெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மெயின் ப்ரோக்ராமை ரைட் பண்ணணும். ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அப்ரோச் இட் பிகின்ஸ் வித் ஹை லெவல் டிசைன் அண்ட் எண்ட்ஸ் வித் லோ லெவல் டிசைன் ஆர் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் இப்போ ஹை லெவலில் திங்க் பண்ணிட்டு லோ லெவலில் ஃபினிஷ் பண்ணுறாங்க, அது பெஸ்ட்டாக இல்லை லோ லெவலில் என்னென்ன கிரவுண்ட் ஒர்க்லாம் என்ன அதை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹை லெவலில் போனால் பெஸ்ட்டானு பாருங்கள். இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு பார்த்தா பாட்டம் அப்ரோச் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதில் பாப்புக்கு எக்ஸாம்பிள் C4 சொல்லுவாங்க, இங்கே C++, ஜாவா எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. நவடேஸ் போத் அப்ரோச்சஸ் ஆர் கம்பைன் டுகெதர் அண்ட் ஃபாலோட் இன் மாடர்ன்ஸ். அப்படி இப்போ வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணலாமான்னு எல்லாம் ட்ரை பண்ணிட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் கேட்கலாம், ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வெர்சஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இது நீங்கள் எங்கே இன்டர்வியூ போனாலுமே நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, சி லாங்குவேஜ், C++ லாங்குவேஜ், சியில் ஜாவா கம்பேர் பண்ண அப்படின்னா இது ரெண்டுமே சேம் தான். ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் வந்து C, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் வந்து C++, ஜாவானா வச்சுக்கலாம். இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிவைட் இன்ட்டு ப்ரோக்ராம் வந்து டிவைடட் இன்ட்டு ஸ்மால் ஃபங்க்ஷன். இங்கே வந்து ப்ரோக்ராம் டிவைட் இன்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்காங்க, அல்காரிதம் கொடுக்காங்க. இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து டேட்டா கொடுக்குறாங்க.
பண்ணுறாங்க. என்ன அப்ரோச் யூஸ் பண்ணுறாங்க? இங்கே டாப் டவுன் அப்ரோச், இங்கே பாட்டம் அப் அப்ரோச் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா மீனிங் என்னென்னா, நீங்கள் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் எல்லா டேட்டாவும் பப்ளிக்காக இருக்கும், யாருனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வரல, இந்த ஃபங்க்ஷன் தான் இதை அக்சஸ் பண்ணணும்னு சொல்கிறோமா, அதனால் கொஞ்சம் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட்னு சொல்லி இதை நம்ம நெக்ஸ்ட்டு ஜாவா டாப்பிக்கில் பார்க்கலாம். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொசீஜர் டேட்டா வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் த்ரூ மெம்பர் ஃபங்க்ஷன். ஆப்ஜெக்ட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், பட் என்ன பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் வழியாக போடும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பான்ஷன். இதில் வந்து டு ஆட் நியூ டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் வந்து வெரி டிஃபிகல்ட், பண்ணுறது கஷ்டம். பட் இங்கே வந்து அது நியூ ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணுற ஈஸி. ஓகே, இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஏடிஎம் கார்டு 5 இயர்ஸ் பேக்கில் போனால் ஒன்லி வித்ட்ரா மட்டும் தான் பண்ண முடியும், அமௌண்ட் எடுக்க மட்டும் தான் முடியும், போட முடியும். இப்போ பாருங்கள் எல்லாம் எந்த ஏடிஎம்னாலும் போடலாம். முன்னாடி இதுக்கு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஏடிஎம் கார்டும் அந்த ஏடிஎம் கார்டில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ அப்படி கிடையாது, எந்த ஏடிஎம் கார்டு எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஆக்சஸ். மோஸ்ட் ஃபங்க்ஷன் யூசஸ் த குளோபல் டேட்டா ஃபார் ஷேரிங். ஓகே, அது நெக்ஸ்ட் ஃப்ரீலி ஃப்ரம் மவுண்ட் ஃபங்க்ஷன். இங்கே வந்து டேட்டா கேனாட் பி மூவ். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஊப்ஸில் வந்து டேட்டா செக்யூரிட்டி எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. டேட்டா ஹைடிங். இங்கே செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பாப் வந்து லெஸ் செக்யூரிட்டி, இது வந்து மோர் செக்யூரிட்டி. உங்கள் டேட்டாவை மற்றவங்க அக்சஸ் பண்ண முடியாது. ஓவர்லோடிங் வந்து இஸ் பாசிபிள் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இங்கே வந்து பாசிபிள் இந்த ஃபார்ம் ஆஃப் பண்ணது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்பாங்க. ஓகே, அந்த ஃபங்க்ஷனோட ஒரே ஃபங்க்ஷனை வச்சுட்டு நீங்கள் மோர் தென் ஒன் டாஸ்க் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து சி பேசிக் ஃபோர்ட்ரான், இங்கே C++, ஜாவா, VB.NET, C#.NETல எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து இது இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இன்ட்ரொடக்ஷன் டு ஊப்ஸ்ன்னு தான் பார்த்துருக்கோம். ஊப்ஸ் எப்படி வந்துச்சு? அப்போ ஃபஸ்ட்டு மெஷின் லெவல் லாங்குவேஜ் வச்சுருந்தோம். மெஷின் லெவலில் 0-1 பண்ணோம். அப்புறம் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் வந்தோம், அது அல்லது நிமானிக்ஸ் கோட் யூஸ் பண்ணோம். அப்புறம் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் வந்து ஹை லெவலில் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க் வந்துச்சுன்னா சப் டாஸ்க்காக பிரித்து பண்ணீங்க. கடைசியாக ஃபோர்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்தது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இங்கே வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணலாம். நீங்கள் எங்கேனாலும் போகலாம். ஓகே, நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க, அந்த கார் வாங்கும்போது அவங்க ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஒரு பர்சன் ஒரு கிளாஸில் ஒரு 100 பேத்துக்கு நம்ம ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு டிஃபைன் பண்ணி இன்புட்லாம் வாங்கணும் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ராசஸ் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நமக்கு இந்த இதுக்காண்டி ஊப்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பாலிக் ப்ரோக்ராமிங் இது ஒரு அட்வான்ஸ்ட் லெவல். என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு SSC channel 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.